வணக்கம் நண்பர்களே, கம்ப்ளீட் வெப் டிசைனிங் டியூட்டோரியல்ஸ் இன் தமிழ் சீரிஸோட ஃபஸ்ட்டு பார்ட் தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபஸ்ட் நம்ம வெப் டிசைனிங்கை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வெப் டிசைனிங்கோட பேசிக்ஸை பார்க்கலாம். இந்த வீடியோவில் வெப் டிசைனிங்கோட பேசிக்ஸ் தான் சொல்ல போகிறேன். இந்த பேசிக்ஸை வச்சு நீங்கள் ஒரு வெப்சைட் ஒரு வெப் பேஜ் நீங்கள் டெவலப் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம அட்வான்ஸ்டு வெப் டிசைனிங்கை அடுத்த பார்ட்ஸில் நான் ஒன் பை ஒன்னாக சொல்லுவேன். ஃபஸ்ட் நம்ம வெப் டிசைனிங்க்கு பார்த்தோம்னா ஒரு இன்ட்ரடக்ஷன். நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கூகுள் ஆகட்டும், இல்லை ஃபேஸ்புக், ஜிமெயில், ஆன்லைனில் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுற ஈபே, சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுற வெப்சைட் சாஃப்ட்பீடியா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா வெப்சைட்ஸ் தான். இது எல்லாமே பேசிக் HTML அப்படிங்கிற கோடிங்கை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. அந்த HTML அப்படிங்கிறத பற்றி தான் HTML வச்சு எப்படி வெப்சைட் க்ரியேட் பண்ணுறது, வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் பார்க்க போகிறோம். இது எல்லாத்துக்குமே ஒரு பேசிக் அப்படிங்கிற HTML தான். HTML அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கிலீஷ்க்கு எப்படி ABCD, தமிழுக்கு எப்படி AIE, இதே தமிழுக்கு AIE அப்படிங்கிறது இங்கிலீஷ்க்கு ABCD அப்படிங்கிறதானா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கு. அதே மாதிரி வெப் டிசைனிங் அப்படிங்கிறதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML தான். இந்த HTML வச்சு தான் எல்லா வெப்சைட்டுமே க்ரியேட் பண்ணுறாங்க. HTML அப்படிங்கிறது இல்லாமல் எந்த வெப்சைட்டுமே கிடையாது. இப்போ நீங்களும் HTML மட்டும் தரவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, நீங்களும் எந்த மாதிரியான எவ்வளோ பெரிய வெப்சைட், எவ்வளோ அழகான வெப்சைட் வேணாலும் நீங்களே உங்கள் சொந்த திங்கிங்கில் க்ரியேட் பண்ணலாம். HTML மட்டும் நீங்கள் தரவாக கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். அது எப்படி HTML தரவாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த டுட்டோரியலில் சொல்ல போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு வெப் டிசைனிங் அப்படிங்கிற தரவாக A to Z கற்றுக்கிறதுக்கு ஒரு டுட்டோரியல் கிடைக்காம தான் நீங்கள் அலமோதிட்டு இருப்பீங்க. ஏன்னா தமிழில் எதுக்குமே ஒரு டுட்டோரியல்ஸ் கொடுக்கறதில்ல. அதனால் நான் இப்போ தமிழ்லேயே உங்களுக்கு வெப் டிசைனிங்கோட A to Z சொல்லித்தர போகிறேன். அந்த A to Zோட A தான் இந்த வீடியோ. இதை மட்டும் நீங்கள் தரவாக கற்றுக்கிட்டிங்கன்னா போதும். நீங்களே ஒரு வெப்சைட்டில் ஃபுல்லாக டிசைன் பண்ணலாம். நீங்களே ஒரு வெப் பேஜை ஃபுல்லாக டிசைன் பண்ண கற்றுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கோ, இல்லை உங்கள் யூஸுக்கோ, இல்லை உங்கள் கம்பெனி யூஸுக்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட கம்பெனிக்கோ, நிறுவனத்துக்கோ, இல்லை ஒரு கடைக்கோ நீங்களே வெப் டிசைனிங் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, இதுக்கு மேலே நான் இன்ட்ரடக்ஷன் கொடுக்கணும்னா இந்த இன்ட்ரடக்ஷனே போதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னி நம்ம டேரெக்டாக டுட்டோரியலுக்கு போயிடும். ஃபஸ்ட் நீங்கள் வெப் டிசைனிங்க்கு போகிறதுக்கு முன்னாடி Notepad++ அப்படிங்கிற சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கங்க. அந்த சாஃப்ட்வேர் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப் டிசைனிங் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். Notepad++ அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, நோட்பேடோட ஒரு அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர் தான் Notepad++. அதாவது நோட்பேடில் இருக்கிற ஃபியூச்சர்ஸ்லேயே அட்வான்ஸாக நிறையா ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் Notepad++. ஒன்றும் இல்லை, கூகுளில் போய்ட்டு Notepad++, அதாவது 2 ப்ளஸ் சிம்பிள், Notepad 2 ப்ளஸ் சிம்பிள் போட்டு சர்ச் பண்ணிங்கனாலே அது வரும். அதில் போய் அந்த சாஃப்ட்வேர் மட்டும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கனாலே போதும். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா ஃபைலுமே இதில் ஓப்பன் பண்ணி தான் பண்ண போகிறோம். இங்கே பண்ணிவிட்டு இப்போ வெப் டிசைனிங்கோட பேசிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் வெப் டிசைனிங்கில் ஆரம்பமே டேக்ஸ் அப்படி வெப் டிசைனிங் போன ஒவ்வொரு கோடுமே டேக்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த கோடிங்க்கு நேம் டேக்ஸ். வெப் டிசைனோட ஃபஸ்ட் ஓப்பனிங் டேக் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன HTML டேக். இந்த HTML தான் நான் பேசிக்னு சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு பேஜோட ஓப்பனிங் டேக்கே இந்த HTML டேக் தான். இதே மாதிரி ஒவ்வொரு டேக்குக்குமே ஒரு எண்டு டேக் இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, இப்படி போட்டு இந்த 2 சிம்பிளுக்கு நடுவில் போட்டால் அது ஒரு டேக், HTML டேக். அதாவது நம்ம இந்த HTML சொல்ல இது எல்லாமே டேக்ஸ் தான். இங்கே நான் போட்டிருக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா டேக் தான். எல்லா டேக்குக்குமே எண்டிங் டேக் அப்படிங்கிறது இருக்கும். ஒன்றும் இல்லைங்க, அந்த டேக்குக்கு அந்த உள்ளே நம்ம என்ன போட்டிருக்கிறோமோ அதுக்கு முன்னாடி இப்படி போட்டால் அது அந்த டேக்கோட எண்டிங் டேக், அந்த டேக் எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். இது HTML ஓப்பன் டேக். அதாவது ஒரு பேஜோட ஒரு HTML பேஜ் க்ரியேட் பண்ணோம்னா அந்த பேஜை நம்ம இது இப்படி பண்ணி தான் அந்த HTMLோட இதுதான் HTMLோட ஓப்பன் டேக். அதே மாதிரி அந்த பேஜை முடிக்கிறதுக்கு இது HTMLோட எண்டிங் டேக். ஒன்றும் இல்லை, அந்த பேஜுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்லாஷ் அப்படிங்கிற சிம்பிள் போட்டிருக்கோம்.
இது இந்த பேஜை வந்து எண்ட் ஆகுதுன்னு அர்த்தம். அதுமாதிரி HTML வந்து 2 பார்ட் இருக்குது. ஒன்று வந்து ஹெட் செக்ஷன், ரெண்டாவது பாடி செக்ஷன். இந்த ஹெட் செக்ஷனில் கொடுக்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு வெப் பேஜுக்கு உள்ளே டிஸ்பிளே ஆகாது. ஆனால் ஒரு சர்ச் இன்ஜின்லேயுமே மேலே வர டைட்டில் டிஸ்பிளே ஆகும். இங்கே இந்த எல்லா வெப்சைட்டுக்கும் இங்கே மேலே டைட்டில்ஸ் வருது இல்லைங்களா, இந்த டைட்டில்ஸில் வர்றதுமே இதே மாதிரி நம்ம சர்ச் இன்ஜின் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம Notepad++ பற்றியே சர்ச் பண்ணோம். இங்கே வர டெஸ்கிரிப்ஷனுமே இங்கே வர டைட்டிலுமே இந்த ஹெட் செக்ஷனுக்குள்ளே கொடுக்குறதா நம்ம அங்கே டிஸ்பிளே ஆகிற டைட்டிலும் இங்கே இருக்க டெஸ்கிரிப்ஷனும் நம்ம இங்கே ஹெட் செக்ஷனுக்குள்ளே கொடுக்குறதா. ஹெட் செக்ஷனுக்குள்ளே இங்கே இது டைட்டில் டேக் ஓப்பன் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா, டைட்டில் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து ஃப்ரீ வெப் டிசைனிங் டுட்டோரியல் ட்ரைனிங் இன் தமிழ். இது இப்போ சொல்கிறப்ப நான் புரியாமல் இருக்கல. இப்போ நான் விசுவலாக இப்போ அடுத்து நெக்ஸ்ட் அதை காட்ட போகிறேன் எப்படின்னு. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து புரியும். அதேமாதிரி இங்கே பாடி செக்ஷனுக்குள்ளே கொடுக்குறதா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெப் பேஜுக்கு உள்ளே டிஸ்பிளே ஆகும். இந்த பாடி செக்ஷனுக்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்ம வெப் பேஜுக்குள்ளே டிஸ்பிளே ஆகும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சிம்பிளாக ஒரு பேஜ் க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படி நம்ம பார்க்குறோம். இப்போ நீங்கள் Notepad++ல் போயிட்டு ஜஸ்ட் இங்கே பிளாங்க் ஆகிற ஏரியாவில் வந்து நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும் நியூ அப்படிங்கிற ஒரு ஃபைல் ஓப்பன் ஆகும். நான் இந்த கோடிங்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த பேஜ், அதாவது இப்போ நான் pahavai.comல தான் இந்த டுட்டோரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். அதுலேயே இந்த பர்டிகுலர் போஸ்ட்டுக்குள்ளேயே இந்த கோடிங்ஸை கொடுத்துருப்பேன். இந்த கோடிங்கை காப்பி பண்ணிக்கங்க. அதாவது HTML to HTML. இது வந்து இந்த மாதிரி மெட்டா டேக்ஸுக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா எண்டிங் டேக்ஸ் இருக்காது. ஏன்னா நான் எல்லா டேக்குக்குமே எண்டிங் டேக்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதுமாதிரி இந்த ஒரு சில டேக்ஸ் மட்டும், அதாவது மெட்டா டேக்ஸ், பிஆர், இந்த டேக்ஸ் எல்லாமே வந்து நம்ம எண்டிங் டேக்ஸ் எல்லா டேக்ஸும் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு சில டேக்ஸுக்கு மட்டும் எண்டிங் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுக்க வேண்டியதில்லை. இதுக்கு மட்டும் விதிவிலக்கு. கொடுக்கறனா கொடுக்கலாம், கொடுக்காம விடலாம் விடலாம். இது கொடுக்க வேண்டியது அது. அப்படிங்கிறப்ப நமக்கு வந்து மெட்டா டேக்ஸ் இந்த மாதிரி ஒரு சில டேக்ஸுக்கு வந்து நம்ம எண்டிங் டேக்ஸ் வேண்டியதில்லை. எண்டிங் டேக்ஸ் அப்படிங்கிறது இப்போ க்ளோஸ் பண்ணுற டேக்ஸ் தான். க்ளோஸ் டேக்ஸ் எப்படி வேணால் சொல்லலாம். இந்த ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கங்க. Ctrl+S ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணுறனாலும் பண்ணலாம். அது நான் சும்மா தமிழ் வெப் டிசைன் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபோல்டர் போட்டிருக்கேன். அதே மாதிரி நீங்களும் உங்கள் லோக்கல் டிஸ்கில் வெப் டிசைனிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபோல்டர் போட்டு வச்சுக்கோங்க. அப்படின்னு ஒரு ஃபோல்டர் போட்டுட்டு அந்த ஃபைலை வந்து நம்ம இங்கே தான் வந்து என்ன பண்ணால் இதை வந்து டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணாமல் இதை ஒரு HTML ஃபைலாக சேவ் பண்ணுறோம். HTML ஃபைலாக சேவ் பண்ணுறது எப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இல்லாட்டி நீங்கள் டெஸ்ட்னே போட்டுக்கலாம்னு வச்சுங்களேன். test.html test.htmlனு போட்டு இதை வந்து சேவ் கொடுக்குறோம். அந்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் test.html அப்படின்னு சேவ் பண்ணிக்கிறேன் இல்லைங்களா. அதை வந்து நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்ம க்ரோமில் ஓப்பன் ஆக நான் அந்த டுட்டோரியல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு ஃபயர்ஃபாக்ஸில் பண்ணிகிட்டு இருக்கிறனால ஜஸ்ட் இது ஒரு வெப் டிசைனிங், அதாவது வெறும் பிளாங்க் பேஜாக டிஸ்பிளே ஆகுது. இங்கே வந்து பார்த்தீங்க இங்கே தெரியுதுங்களா, இந்த பேஜ் எல்லாமே நம்ம க்ளோஸ் பண்ணால் இங்கே வந்து ஃப்ரீ வெப் டிசைனிங் வெப் டிசைனிங் ட்ரைனிங் இன் தமிழ். இங்கே இதுதான் வந்து நம்ம டைட்டில் கொடுத்துக்கிறோம். இந்த டைட்டில் தான் நம்மளுக்கு மேலே அங்கே டிஸ்பிளே ஆகுது, ஃப்ரீ வெப் டிசைனிங் இன் தமிழ். அதே மாதிரி நம்ம பாடி செக்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை, அதனால தான் அந்த பேஜ் வந்து எம்டியாக டிஸ்பிளே ஆகுது. இன்னும் நம்ம பாடி செக்ஷனுக்குள்ளே என்னென்ன டேக்ஸ் வரும் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த பாடி செக்ஷனுக்குள்ளே வர டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் தாங்க பாடி செக்ஷனுக்குள்ளே வரும். மேக்ஸிமம் மோஸ்ட்லி இந்த டேக்ஸை யூஸ் பண்ணி தான் வெப் டிசைனிங்கில் வந்து மோஸ்ட்லி ஒரு 80% அப்படிங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸ் தாங்க யூஸ் ஆகும். உங்களுக்கு இந்த டேக்ஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு வந்து பார்க்கணும். ஒவ்வொரு டேக்ஸும் நம்ம தனித்தனியாக பார்க்கணும் அப்படின்னா
ஃபஸ்ட் நம்ம தேவையில்லாத இந்த டேபெல்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் இருக்குங்க. இப்போ வந்து onlinehtmltools.com அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போய் இந்த டேக்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து நீங்கள் அப்போதைக்கு லைவ் ப்ரிவ்யூ, ஏன்னா இங்கே நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணீங்களோ அது அப்போவே டிஸ்பிளே ஆகும். இல்லை நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற பேஜ்லேயே வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கறனாலும் பார்க்கலாம், ஒன்றும் இல்லைங்க. இந்த டேக்ஸ் வந்து நம்ம இதையும் வந்து நான் இந்த போஸ்ட்லேயே கீழே கொடுத்துருப்பேன், மோஸ்ட் யூஸ்ஃபுல் டேக்ஸ். இந்த டேக்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேக்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து வெப் டிசைனிங் அப்படிங்கிறதே பண்ண போகிறோம். இது வந்து ஹெட்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹெட்டிங் டேக்ஸில் 6 டேக்ஸ் இருக்குது. இந்த ஹெட்டிங் டேக்ஸ் எதுக்கு எப்படி யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் Ctrl+S ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கங்க, இல்லாட்டி இங்கே கிளிக் பண்ணி கூட நம்ம சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம அந்த ஃபைல் ஓப்பன் பண்ண இல்லைங்களா, ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே கொடுத்தது, இங்கே நம்ம பாடி செக்ஷனுக்குள்ளே இந்த டேக்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லைங்க, டேக்ஸோட யூசேஜ் என்ன அப்படிங்கிறது வந்து இப்போ நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் டேக், இது ஹெட்டிங் 1, ஹெட்டிங் 2, ஹெட்டிங் 3, ஹெட்டிங் 4, ஹெட்டிங் 5, ஹெட்டிங் 6. இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட் வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரியே ஒரு எழுதுகிறோம்னா, இப்போ நம்ம கம்பெனி பற்றியோ இல்லை ஏதோ நியூஸே அப்டேட் பண்ணணும்னு வைங்களேன், அதுக்கு வந்து ஹெட்டிங்கும் இருக்கும், அதுக்கு சப் ஹெட்டிங்கும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஹெட்டிங்கை வந்து ஹெட்டிங் டேக் 1 போட்டுக்கிறோம், அதுக்கும் உள்ளே வர ஹெட்டிங்கை வந்து ஹெட்டிங் 2, அந்த ஹெட்டிங் 2க்கு உள்ளே வர சப் ஹெட்டிங்கை வந்து ஹெட்டிங் 3. இப்போ வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கரை பற்றி எழுதுகிறோம்னா ஹிஸ்ட்ரி ஆஃப் சச்சின் டெண்டுல்கர் அப்படிங்கிறத வந்து ஹெட்டிங் 1 கொடுக்குறோன்னு வைங்க. அவரை பற்றி ஒரு சின்ன டெஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு அதுக்கும் கீழே இல்லாட்டி ஹிஸ்ட்ரி ஆஃப் சச்சின் டெண்டுல்கர்னு எழுதிட்டு அதுக்கு கீழே வந்து அவரை பற்றி சின்னது சச்சின் டெண்டுல்கர் இன் சைல்ட்ஹுட் அப்படிங்க வந்து அதுக்குள்ளே இருக்கிற ஹெட்டிங். அவர் சைல்டுஹுட்டுக்குள்ளே நிறையா ஹெட்டிங்ஸ் வருதா, ஸ்கூல் படித்தார், கிரிக்கெட்டில் எப்படி ஜாயின் பண்ணார், அதை வந்து நம்ம ஹெட்டிங் 3க்குள்ளே கொடுத்துக்கிறோம். இதுக்காக யூஸ் ஆகிறதுனா ஒரு ஹெட்டிங்கை ஒரு டைட்டில் கொடுக்குறக்காக, அதான் நம்ம உள்ள டிஸ்பிளே ஆகிற ஒரு டைட்டில் கொடுக்குறக்காக யூஸ் ஆகிறது மட்டும்தான் ஹெட்டிங் டேக். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஹெட்டிங் டேக்கில் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் கிடையாது. மெயின் டைட்டில், சப்டைட்டில், அந்த சப்டைட்டிலுக்கு உள்ளே வர சப்டைட்டில், அவ்வளோதான் இந்த ஹெட்டிங் டேக்ஸோட வேலை. இதே வந்து நம்ம ஆன்லைன் HTML டூல்ஸ் இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, ஜஸ்ட் நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணோன்னதையுமே கீழே ப்ரிவ்யூ காமிக்க ஆரம்பிச்சிடும். இங்கே நீங்கள் என்ன என்ட்ரு பண்ணுறீங்களோ அது இங்கே ப்ரிவ்யூ காமிக்கும், அப்போ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ரெண்டுமே ஒரே மெத்தட் தான். இது என்னென்னா, நீங்கள் இங்கே இந்த ஃபைலில் கொடுத்து சேவ் பண்ணி பார்க்குறீங்க இந்த கோடிங்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இங்கே நம்ம ஆன்லைன் HTML டூல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக இங்கே அந்த கோடிங்கை நம்ம கொடுத்ததே அது ஆட்டோமேட்டிக்காக அது கீழே வந்து ப்ரிவ்யூ காமிக்க ஆரம்பிச்சிடும், சேவ் பண்ண வேண்டியதில்லை. அதுக்காக தான் இது. மற்றபடி உங்கள் இப்போதைக்கு நீங்கள் பழகிறக்க அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபைலில் கொடுத்தே சேவ் பண்ணி பார்த்துக்குங்க, ஏன்னா அப்போ தானே உங்களுக்கு ஒவ்வொரு கோடிங் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியும். இது வந்து பேராகிராஃப் டேக்ஸ். ஏன்னா நான் உங்களுக்கு இதில் டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன், இதுக்கப்புறம் இந்த டேக்ஸை பற்றி நீங்களே யூஸ் பண்ணி பார்த்து பழகிக்கிங்க. இந்த பேராகிராஃப் டேக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு வந்து பார்த்திங்கன்னா பேராகிராஃபாக எழுதுறதுக்கு. சரி, இதையும் நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்றேன். இப்போ நம்ம ஒரு 3 பேராகிராஃப் இருக்கிற ஒரு எழுத போகிறோம்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம இங்கே இருக்கிறதே காப்பி பண்ணி இங்கே 3 இது வந்து 3 பேராகிராஃபாக எழுத போகிறோம். அப்படிங்கிறப்போ போட்டு நம்ம சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டெஸ்ட் பேஜை
ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இது 3 பேராகிராஃபாக வந்துருங்க. அதான் நம்ம டெக்ஸ்ட் அதிகமாக போட்டால் 3 பேராகிராஃப் அப்படிங்கிறது தனியாக தெரியும். நம்ம டெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஒவ்வொரு பேராகிராஃபுமே கம்மியாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டங்காட்டி இது கொஞ்சமாக தெரியுது. அதாவது இப்போ நம்ம ஒரு ஆர்டிக்கலோ இல்லை ஏதோ நம்ம கம்பெனி பற்றியோ நம்ம ஏதோ ஒன்றை பற்றி நம்ம எழுதுகிறப்போ அதை வந்து பேராகிராஃபாக எழுதுறக்காக, பேராகிராஃப்னால் உங்களுக்கு தெரியும், அதனால் பேராகிராஃபாக எழுதுறக்காகத்தான் இந்த டேக் வந்து யூஸ் ஆகுது, இந்த பேராகிராஃப் டேக். அப்புறம் இந்த ஃபாண்ட் ஸ்டைல் டேக்ஸ் 3, இது இன்னும் நிறையா டேக்ஸ் இருக்குது. இது எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் அந்த 3 டேக்ஸ் மட்டும் சொல்கிறேன். அதாவது போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன். இந்த மாதிரி இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாண்ட் ஸ்டைல்லே வந்து நிறைய டேக்ஸ் இருக்குது. அதாவது ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக காமிக்கிறக்கும், இட்டாலிக்னா தெரியும், இட்டாலிக்னா நம்மளுக்கு சாஞ்ச மாதிரி வரும், அண்டர்லைன். ஜஸ்ட் ஒன்றும் இல்லைங்க, இதையே நீங்கள் காப்பி பண்ணி இப்போ நம்ம சேவ் பண்ண தெரியுதுங்களா, நம்ம போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன் இது வந்து எப்படி வந்து நம்ம இங்கே வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கோன்னா நம்ம HTML டூல்ஸில் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இது வந்து அப்போதைக்கப்போ ஒரு ரிப்ளை காமிக்கும். எப்படின்னா நீங்கள் அப்போவே அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிறக்காக தான் இதே தவிர மற்றபடி ரெண்டுமே சேம் தான். இதுக்கு அடுத்த டேக் வந்து BRHR, அதாவது பிரேக்கு ஹரிசாண்டல் லைனு, அதாவது பிரேக் லைன். அதாவது ஒவ்வொரு இதுக்கும் நடுவில் இப்போ நம்ம இப்போ ஒன்றும் இல்லைங்க, ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 3 வந்து 1 by 1 தான் போட்டிருக்கிறோம். ஆனால் HTML பொறுத்தளவுக்கு எப்படின்னா இதுக்கு நடுவில் வந்து நம்ம என்ன தான் நம்ம என்ட்ரு பண்ணி பிரேக் விட்டாலும் ஆனால் அது வந்து நம்மளுக்கு கண்டினியூஸாக தான் எடுத்துக்குது. நீங்கள் இங்கேயே பார்த்தீங்க இது 3 கண்டினியூஸாக தான் வந்துருக்குது. இதுக்காகத்தான் யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த BRHR அப்படிங்கிற ரெண்டுமே. இப்போ இதுக்கு அதாவது எப்படின்னா நம்ம போல்டுக்கு இருக்க பக்கத்தில் BR கொடுத்துருக்குறோம், இட்டாலிக் பக்கத்தில் HR கொடுத்துருக்கோம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது இப்போ பார்க்க போகிறோம். இங்கே சேவ் பண்ணிவிட்டு, அதாவது போல்டுக்கு கீழே நம்ம BR கொடுத்து அதனால் ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு என்ட்ரு பண்ண மாதிரி வந்துருச்சு. ஆனால் இட்டாலிக்கு கீழே வந்து இட்டாலிக்கு பக்கத்தில் நம்ம HR கொடுத்தோம். HRங்கிறது ஹரிசாண்டல் லைன், அதை ஒரு லைனாட்ட வந்துருக்குது பார்த்தீங்களா. இங்கே நீங்கள் விசுவலாகவே பார்க்கணுன்னா HR போல்டுக்கு கீழே HR கொடுத்துருக்காங்களா, மறுபடியும் ஒரு HR கொடுக்குறோமா, அதாவது ஒரு லைன் போட்டு வந்தது. அதே வந்து நம்ம இதை BR-ஆக மாற்றினோம்னா ஜஸ்ட் சிம்பிளாக, அதாவது BR போட்டால் ஜஸ்ட் சிம்பிளாக என்ட்ரு பண்ண மாதிரி வரும். HR போட்டோம்னா ஒரு லைன் போட்டு வரும், ஒரு லைனுக்கு கீழே அடுத்த சென்டென்ஸ் வரும், அடுத்த சென்டென்ஸோ அடுத்த டாபிக். இதுக்கு அடுத்து இமேஜ் டேக். இந்த இமேஜ் டேக் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம ஒரு இமேஜை நம்ம வெப்பேஜுக்குள்ளே டிஸ்பிளே பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிறதுக்கு பேர் தான் இமேஜ் டேக். ஃபஸ்ட் நான் இங்கே சிம்பிளாக காமிச்சு அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய்க்கலாம். இப்போ சிம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு வியூ இமேஜ் கொடுக்குறோம்னு வைங்க, ஒரு வியூ இமேஜோ ஓப்பன் இமேஜ் நியூ டேபோ கொடுத்துட்டு ஏதோ ஒரு வெப்பேஜுக்கு போய்ட்டு அங்கே மேலே தெரிந்த இமேஜோட URL காப்பி பண்ணிக்கலாம். அதான் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே போட்டு இமேஜ் URL அப்படின்னு. இன்னும் அடுத்த டுட்டோரியல்ஸில் நம்ம வெப்பேஜுக்குள்ளே ஸ்டோர் ஆகிக்கிற இமேஜை எப்படி இங்கே டிஸ்பிளே பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத நான் அடுத்த டுட்டோரியல்ஸில் வந்து நெக்ஸ்ட் டுட்டோரியல்ஸில் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட் இது இந்த பேசிக் டுட்டோரியல்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கங்க. ஒவ்வொரு இமேஜ் டேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் இருக்கும். ஹைட் வந்து நம்ம எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம், நம்ம கொடுக்குறோமா. அதே மாதிரி இது வந்து வித்து நான் 250 கொடுத்துக்கிறேன். இதே டேக் நீங்கள் இமேஜ் டேக்கை நீங்கள் இங்கே நம்ம இப்போ டெஸ்ட்டுக்கு பண்ணிட்டு கூட நம்ம போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணிக்காங்க. இந்த பாடிக்குள்ளே நம்ம என்ன ஸ்டோர் பண்ணாலும் அங்கே டிஸ்பிளே ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பாடிக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கிற இமேஜ் நம்ம இங்கே வருது. கோடிங் நம்ம பாடிக்குள்ளே என்ன கோடிங் கொடுத்தாலும் இங்கே டிஸ்பிளே ஆகும். இவ்வளோ தாங்க வெப் டிசைனிங். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நிறையா கோடிங்ஸ் இருக்குது. அதாவது டேபிள்ஸ், டேபிள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ரெண்டை கம்பேர் பண்ணி காட்டுறப்ப டேபிள்ஸ் வந்து யூஸ் ஆகும். இல்லை ஒரு மார்க் ஷீட்டு மாதிரி போடுறக்கோ, இன்னும் நம்ம ஒரு சின்ன சிம்பிள் டெமோ பார்க்கணும் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டேபிள்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. உங்களுக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பார்த்தாலே இந்த டேபிள்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறது நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிடி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த டிடி தான் இது. இந்த பக்கம் தெரியறதுக்கு பேர் தான் டிடி. இந்த ரெண்டு செக்ஷனும் சேர்ந்தது தான் டிஆர். இந்த டிஆர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு செக்ஷனும் சேர்ந்ததுக்கு பேர் தான் வந்து டிஆர். அந்த டிஆருக்குள்ளே இருக்கிற ரெண்டுமே தான் டிடி. இப்போ நமக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராவே ஒன்று ஆட் பண்ணோம்னு வைங்க. இந்த டிஹெச் அப்படிங்கிறதான் இந்த டேபிளோட ஹெட்டிங். அது கொஞ்சம் போல்டாக தெரியுது இல்லைங்களா, அதுதான் டேபிளோட ஹெட்டிங். இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றுலேயுமே ஒவ்வொன்றும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணோம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஆருக்குள்ளே 3 டிடி கொடுத்துக்கிறோம். ஒவ்வொரு டிஆருக்குள்ளேயுமே 3 டிடி கொடுத்துக்கிறோம். அதே மாதிரி டாப்பில் இருக்கிற 3 டிஹெச் கொடுத்துக்கிறோம். டிஹெச்சுக்கும் டிஆருக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, கொஞ்சம் நம்மளுக்கு போல்டாக தெரியும், அதுக்கு தான் நம்ம டிஹெச் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி டிடியும் டிஆரும் சேம் தான். இப்போ நான் சொல்கிறப்ப உங்களுக்கு ஒரு புரியாமல் இருக்கலாம், நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்க தான் இது வந்து புரியும். நீங்களே நிறையா தான் ட்ரை பண்ணி பாருங்கள். அதையா இங்கே இருக்கிறது அப்படியே வந்து நம்ம இப்போ டெஸ்டிங்கில் தூக்கி போட்டாலும் இங்கே டிஸ்பிளே ஆகுதுங்களா. நான் எதுக்கு உங்களுக்கு ஆன்லைன் HTML டூலில் போட்டு எடிட் பண்ணி காமிக்கிறேன்னா, அங்கே நம்ம என்ன சேஞ்சஸ் பண்ணுவோம் அப்போயே டிஸ்பிளே ஆகும். நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். நான் இப்போ பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஒன்றும் நான் இப்போது அதில் அந்த ஃபைலில் நான் எடிட் பண்ணையில் உங்களுக்கு இந்த டிடியை ஒரு டிடி வந்து நம்ம டிடின்னு 3 கீழே அந்த 3க்கு 3 டிடி ஆட் பண்ணேன். அதே மாதிரி மேலே ஒரு டிஹெச் ஆட் பண்ணேன். இது எதுக்கு ஆட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து லைவாக வந்து ஒரு சொன்னால் தான் புரியும். இங்கே நான் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சும்மா சாம்பிளுக்கு வந்து டெஸ்ட் காமிக்கல உங்களுக்கு புரியாது. அதுக்காக தான் நான் லைவ் HTML எடிட்டர் மூலமாகவே நான் காமிச்சேன். இதுக்கப்புறம் இந்த நம்ம டேபிள் டேக் அப்புறம் யூஸ் பண்ணால் லிஸ்ட்டு டேக். ஒன்றை வந்து 1 by 1 லிஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற டேகுக்கு பேர் தான் லிஸ்ட்டு டேக். அதாவது ஃபியூச்சர்ஸை லிஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அவைலபிள் இன் திஸ் வெப்சைட்டில் லிஸ்ட் ஆஃப் ஃபியூச்சர்ஸ் அவைலபிள் இன் திஸ் ப்ராடக்ட் அந்த மாதிரி காமிக்கிறோம். இல்லை ஏதோ ஒன்று லிஸ்ட் பண்ணி காமிக்கிறோம். எங்கள்கிட்ட இருக்க லிஸ்ட் இதோட லிஸ்ட் இது அப்படிங்க லிஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்கு யூஸ் ஆகிற டேக் தான் இங்கே லிஸ்ட் டேக். அதில் ஆர்டர் டேக் அன்ஆர்டர் டேக் 2 டைப் இருக்குது. அந்த ஆர்டர் டேக் அண்ட் அன்ஆர்டர் டேக்னா என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ இங்கே பார்க்கலாம். நல்லா கவனிச்சிக்கங்க, நான் இந்த பாடி டேக்குள்ளே மட்டும்தான் வந்து பார்த்தேன் இருக்கிற ஒரு கண்டென்ட்டாக தான் மாற்றிட்டே இருக்கிறேன். நான் இங்கே மாற்றுற கண்டென்ட் எல்லாமே வந்து அங்கே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கு. பார்த்தீங்களா, இது ஆர்டர் லிஸ்ட், இது அன்ஆர்டர் லிஸ்ட். ஆர்டர் லிஸ்ட் அப்படின்னா 1 2 3 4 அப்படி வரும். இந்த 1 2 3 4 ABCDன்னு வர வைக்கிறக்கும் வேறு மாதிரி லிஸ்ட்டாக வர வைக்க நிறையா கோடிங்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து அடுத்து வர டுட்டோரியல்ஸில் பார்க்கலாம். இந்த டுட்டோரியல்ஸில் வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த பேசிக் ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் மட்டும் பார்த்துக்கலாம். இப்போது இதையும் நம்ம ஆன்லைன் HTML டூல்ஸில் வந்து போட்டோம்னா இப்போ வந்து ஆர்டர் லிஸ்ட்டில் இருக்கிறத இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணால் அதுவே ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். என்ன கொடுக்குறோமோ ஆர்டர் லிஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுல எல்ஐ அவ்வளோதான்.
அதாவது ஆர்டர் லிஸ்ட்லேயும் அன்ஆர்டர் லிஸ்ட் ரெண்டுலேயுமே இந்த எல்ஐ அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான். லிஸ்ட் அப்படிங்கிறதோட சுருக்கம் தான் எல்ஐ. எல்ஐ அப்படிங்கிறதான் லிஸ்ட்டோட சுருக்கம். அதே மாதிரி லிஸ்ட்டோட ஓப்பன் டேக், லிஸ்ட்டோட க்ளோஸ் டேக். இது ஆர்டர் லிஸ்ட் அன்ஆர்டர் லிஸ்ட் ரெண்டுலேயும் சேம் அதே தான். என்ன நம்மளுக்கு அந்த கான்செப்ட் தான் மாறும். இல்லை 1 2 3 4 ABCD இந்த மாதிரி நம்பர்ஸ் வரிசையாக ஏதோ ஒரு சிம்பிள்ஸ் வரிசையாக வந்து வரும். அதான் ஆர்டர்ஸ் லிஸ்ட். இதே அன்ஆர்டர் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செக் பாக்ஸோ இல்லை டிக் மார்க் போட்ட மாதிரியோ இல்லை ஏதோ ஒரு இமேஜ் போட்டோ ஏதோ ஒரு சிம்பிள் போட்டு இமேஜ் போட்டு டிக் மார்க் போட்ட மாதிரி வர மாதிரி வச்சுக்கலாம். அதான் அன்ஆர்டர் லிஸ்ட். மேக்ஸிமம் ஆர்டர் லிஸ்ட் எதுக்கு யூஸ் பண்ணால் இப்போது பிளேயர்ஸ் இன் இந்தியன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு போட்டு சச்சின் 1, இந்த மாதிரி இதுக்கு வந்து ஆர்டர் லிஸ்ட் யூஸ் ஆகும். ஏன்னா எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கலாம், எவ்வளோ பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு பார்த்துக்கலாம். இதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா லிங்க். அதான் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே மற்ற வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்குறது எப்படி, இல்லை நம்ம வெப்பேஜுக்கே நம்ம வெப்சைட்டுக்கு இருக்கிற பேஜுக்கே லிங்க் கொடுக்குறது எப்படிங்கிறதுக்காக யூஸ் ஆகிறது தான் இந்த AHREF அப்படிங்கிற டேக். இதுக்கு பேர் ஆங்கர் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா இப்போ URL அப்படிங்கிறத நம்ம எந்த வெப்சைட்டுக்கு லிங்க் கொடுக்க போகிறோம், எந்த பேஜுக்கு லிங்க் கொடுக்க போகிறோம், அந்த பேஜோட URL. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம google.comக்கு வேணாலும் கொடுக்கலாம், facebook.comக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த URL வந்து நம்ம வெப்சைட்லேருந்து காப்பி பண்ணிக்கணும். வந்து நம்ம இந்த URLக்கு நம்ம லிங்க் கொடுக்க போகிறோம்னா, இந்த பேஜுக்கு நம்ம லிங்க் கொடுக்க போகிறோம்னா ஜஸ்ட் இந்த பேஜோட URL காப்பி பண்ணிக்கிறோம், அது இங்கே கொடுக்குறோம். இந்த லிங்க் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா அந்த URLக்கு மேலே ஒரு அந்த URL நான் எதை கிளிக் பண்ணுறோமில்லங்க அந்த டெக்ஸ்ட்டுக்கு பேர் லிங்க் டெக்ஸ்ட். அதாவது இப்போ நான் விசுவலாக காமிக்கல உங்களுக்கு புரியும். இங்கே லிங்க் வந்து ஜோலாகோஸ் வெப் ஹோஸ்டிங் பேஜுக்கு கொடுத்துக்கிறேன். நான் லிங்க் டெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே முடியுது, இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆகுது. அது ஆங்கர் டெக்ஸ்ட்டோட ஷார்ட் நேம் தான் ஆங்கர் டெக்ஸ்ட் இங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே முடியுது, ரெண்டுக்கு நடுவில் இந்த கொடுத்துருக்குறேன். இதை நான் உங்களுக்கு விசுவலாகவும் அந்த HTML டூல்ஸில் காட்ட போகிறேன். இங்கே சேவ் பண்ணிவிட்டு இங்கே வருது இல்லைங்களா, இது எப்படி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜோலா ஹோஸ்ட் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு இந்த 2 ஆங்கர் ஓப்பன் டேக் க்ளோஸ் டேக் நடுவுலையும் கொடுத்துருக்கதான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கிறேனோ அதை நான் உடனே கிளிக் பண்ணோம்னா அந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜுக்கு தானே இங்கே இந்த பேஜுக்கு நம்ம லிங்க் கொடுத்து இந்த பேஜ் இங்கே நம்ம அதை கிளிக் பண்ணது ஓப்பன் ஆயிடுச்சு. அதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த ஆங்கர் டேக். அவரோட ஷார்ட் நேம் தான் ஷார்ட் ஃபார்ம்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த எல்லா டேக்குக்குள்ளேயுமே இந்த அலைன்மெண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். இங்கே நம்ம மேலே சொன்னோம் இல்லைங்களா, இந்த எல்லா டேக்குக்குள்ளேயுமே நம்ம அலைன்மெண்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹெட்டிங் டேக்ஸே ஃபஸ்ட்டு 3 ஹெட்டிங் டேக்ஸுக்கு நம்ம வந்து அலைன்மெண்ட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது சொன்ன நம்ம எல்லா டேக்குக்கும் அலைன்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இந்த ஹெட்டிங் டேக்ஸுக்கு நம்ம அலைன்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஒன்றும் இல்லைங்க, அலைன் ஈக்குவல் டு ரைட்டா லெஃப்டா சென்டரா, அவ்வளோதான். ஒவ்வொரு டேகுக்கு உள்ளே யூஸ் பண்ணுற டேகு, இந்த ஒரு டேக் இருக்குது இல்லைங்களா, இந்த ட்ரையாங்குலர் மாதிரி ஓப்பன் ஆகி முடியுது இல்லைங்க, இந்த டேகுக்கு உள்ளே யூஸ் பண்ணுற டேகு தான் ஒரு ஓப்பன் டேக்குள்ளே யூஸ் பண்ணால் இந்த டேக் அலைன். நம்ம அலைன்மெண்ட்டு ஒரு ஸ்பேஸ், அதாவது இந்த நம்ம இந்த டேக் யூஸ் பண்ணோம்னா அதுக்கு இதுக்கு நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கணும், அதை மட்டும் பார்த்துக்குங்க.
ஒரு இந்த ஒன்றை ரைட்டில் வச்சுக்கலாம், ஒன்று லெஃப்ட், ஒன்று சென்டர். சேவ் பண்ணிக்கிறோம். சேவ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா தெரியுதுங்களா? அதாவது நான் இந்த டேக் வந்து நம்ம ரைட் அலைன்மெண்ட் பண்ணிக்க, அதனால் ரைட் சைட்லேருந்து வருது. இது லெஃப்ட் அலைன்மெண்ட் பண்ண டேக்கு, இது சென்டர் அலைன்மெண்ட் பண்ண டேக்கு. இப்போ உங்களுக்கு நான் விசுவலாக ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கணும்னா இப்படி காமிக்கலாம். அதாவது இப்போ இந்த ரைட் அலைன்மெண்ட் பண்ணது, சென்டர் அலைன்மெண்ட் பண்ணது. இப்போ இந்த 3 டேக்கும் பார்த்தா புரியுதுங்களா? வெப் டிசைனிங் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த ஒரு 10 கோடிங்ஸை யூஸ் பண்ணி பண்ணுறதா. அதை மட்டும் நீங்கள் தெளிவாக கற்றுக்கிட்டு பண்ணிங்கன்னா, தெளிவாக புரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் நிறையா அதில் நியூஸ் ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஒரு நியூஸ் வந்து ஓடிட்டே இருக்கும், நியூஸோ இல்லை ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டு வந்து ஒரு பக்கத்தில் இன்னொரு பக்கத்துக்கு ஓடிட்டே இருக்கும். அதுக்கு யூஸ் ஆகிற டேக் தான் வந்து இந்த மார்க்யூ டேக். இந்த மார்க்யூ டேக்குக்கு உள்ளே யூஸ் ஆகிற டேக்ஸ் வந்து பிஹேவியர் அண்ட் டைரெக்ஷன். அதாவது இது எந்த டைரெக்ஷனில் லோட் ஆகணும், பிஹேவியர் அப்படிங்கிறது எப்படி லோட் ஆகணும். போய் ஸ்லைடு அப்படிங்கிறது யூஸ் பண்ணால் போய் அப்படி நின்றுக்கும். அதே வந்து ஸ்க்ரோல் அப்படிங்கிறது யூஸ் பண்ணோம்னா அது ரவுண்ட் ஆகிட்டே இருக்கும், அது வந்து நிற்கவே நிற்காது. இப்போ வந்து இங்கே ஃபஸ்ட் நம்ம இதை எப்படி யூஸ் ஆகுதுன்னு பார்க்க. ஃபஸ்ட் வந்து நம்ம ஸ்லைடு அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். டைரெக்ஷன் வந்து எந்த டைரெக்ஷனை பார்த்து போகணும். லெஃப்ட் டைரெக்ஷன், அதாவது லெஃப்ட் டைரெக்ஷன் கொடுத்தா ரைட்லேருந்து லெஃப்ட்டை பார்த்து வரும், ரைட் டைரெக்ஷன் கொடுத்தா லெஃப்ட்லேருந்து ரைட்டை நோக்கி வரும். ஃபஸ்ட் நம்ம லெஃப்ட் டைரெக்ஷன் கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த இதை சாம்பிள் இதில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு சாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைவ் HTML பார்த்துக்கலாம். இந்த நியூஸ் வந்து வந்துட்டே இருக்கிற நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இந்த நியூஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட் நியூஸ், ஹாட் நியூஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நிறைய வெப்சைட்டில் பார்த்துருப்பீங்க. இல்லை ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை தெரிவிக்கிறதுக்காக பார்த்தீங்க. இந்த ஸ்லைடு யூஸ் பண்ணால் அங்கேருந்து வர டெக்ஸ்ட் அப்படி இங்கே அப்படி நின்றுக்கும். அதுக்கு யூஸ் பண்ணால் அந்த ஸ்லைடு. அதே ஸ்க்ரோல் யூஸ் பண்ணுறோம்னா இப்போ நீங்கள் நல்லா பாருங்கள், அந்த ஸ்க்ரோல் யூஸ் பண்ணி அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து நிற்கவே நிற்காது, ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்குது. அதனால ஸ்க்ரோல். ஸ்லைடு அப்படின்னா ஒரு பக்கம் வரும் நின்றுக்கும், அதனால் அதுக்கு பேர் ஸ்லைடு. ஸ்க்ரோல் அப்படின்னா ஸ்க்ரோல் ஆகிட்டே இருக்கும். ஸ்க்ரோல்னால் என்ன அர்த்தம்? சுற்றுறதான ஸ்க்ரோல். இது மறுபடியும் போயிட்டு மறுபடியும் லெஃப்ட்லேருந்து வரும், இதுக்கு பேர் தான் ஸ்க்ரோல். இதே மாதிரி லெஃப்ட்டு ரைட் கொடுத்தோம்னா லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு நோக்கி போகும். அதே நேரம் நம்ம இப்போ இதையே வந்து டவுன் கொடுத்தோம்னா மேலேருந்து கீழே பார்த்து வரும். அப் கொடுத்தோம்னா கீழேருந்து மேலே பார்த்து போகும். இவ்வளோதாங்க. அதாவது இப்போ இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் HTML தான் மோஸ்ட் யூஸ்ஃபுல் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த 10 டேக்கோடு முடிஞ்சுது. இந்த 10 டேக்கை யூஸ் பண்ணி நீங்கள் எப்படி வந்து ஒரு டிசைனை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற எல்லாமே இருக்குது. இந்த இதில் வந்து பேசிக் முடிஞ்சுது. நீ அடுத்த டுட்டோரியல்ஸில் நம்ம எப்படி ஒரு வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது, பேசிக் யூஸ் பண்ணி வெப்பேஜ் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் சொல்ல போகிறேன். அதுக்கு இன்னும் 2-3 டேஸ் ஆகலாம். ஃபஸ்ட் நீங்கள் இந்த பேசிக்கை வச்சு க்ரியேட் பண்ண கற்றுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கேட்கலாம். அந்த வீடியோ கீழே இருக்கிற செக்ஷனில் வேணாலும் கேட்கலாம். இல்லைன்னா நம்ம ahavi.com இருக்கிற கமெண்ட்ஸ் மூலமாகவும் உங்கள் டவுட்ஸை வந்து கேட்கலாம். நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவேன்.
ஃபஸ்ட் நீங்கள் இந்த 10 டேக்ஸை யூஸ் பண்ணி பழகிங்க. இந்த 10 டேக்ஸை யூஸ் பண்ணால் உங்களுக்கு 2 டூல் தான் யூஸ் ஆகும். ஒன்று Notepad++, இன்னொன்று இந்த ஆன்லைன் HTML டூல்ஸ் வெப்சைட்டு. ஆன்லைன் HTML டூல்ஸ் வெப்சைட்டுக்காக onlinehtmltools.com இதோட லிங்க்கும் அங்கேயே கொடுத்துருப்பேன். இதை பார்த்து யூஸ் பண்ணி பழகிக்கிங்க. இதுக்கு உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். அது எப்படி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். என்ன கான்டாக்ட் பண்ணுறது ஒரு சிம்பிள். அந்த உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய டவுட் எதுவும் வராது. நீங்கள் அந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த கமெண்ட் மூலமாகவே நான் உங்களுக்கு வந்து என்னென்ன ஹெல்ப்ஸ் வேணுமோ எல்லாமே அந்த கமெண்ட் மூலமாகவே நான் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். அடுத்த டுட்டோரியல் வந்து ஒரு வெப்பேஜ் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து அடுத்த டுட்டோரியலில் சொல்ல போகிறேன். ஓகே நண்பர், நன்றி, வணக்கம், பாய்.